நான் சமீபத்திலே, அதாவது சென்ற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அன்று கிருஷ்ணாஞ்சலி என்ற ஒரு நூலை வெளியிட்டேன். அதை எழுத எனக்கு மனதிலே எண்ணம் எதனால் ஏற்பட்டது என்றால், மகாகவி, அமரகவி ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி என்ற அற்புதமான புத்தகம். அதை பலமுறை படித்திருக்கிறேன். மிகவும் சிறந்த ஆங்கிலத்திலே அவரது மனத்தில் எழுந்த எண்ண குமுறல்களை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, ஏமாற்றங்களை, ஆனந்தத்தை எல்லாம் மிக அற்புதமாக ஆங்கில வரிகளிலே அவர் எழுதியிருக்கிறார். அதில் எந்த கடவுளின் பெயரையும் நாம் காண முடியாது. எந்த கோவிலையும் பற்றியும் அவர் அதில் எழுதவில்லை. ஏதோ ஒரு சக்தி, உயர்ந்த சக்தி, நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை கவனித்து கொண்டே நம்மோடே இருக்கிறது. அதோடு நாம் சம்பாஷிப்பது போலதான் அது அமைந்திருக்கிறது. எனக்கு அதை படித்ததும் என் மனதில் எப்போதும் இருக்கும் கிருஷ்ணன் ஏன் அதிலே நுழைத்து அவனோடு நாம் பேசுவதாக இருக்கக்கூடாது? அருவமற்ற ஒரு பொருளை காட்டிலும் அற்புதமாக உருவம் தெரிந்த, குணம் அறிந்த கிருஷ்ணனே ஏன் அதில் கொண்டு வரக்கூடாது? அவனோடு நாம் ஏன் சம்பாஷிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியதால் அந்த கீதாஞ்சலியின் அழகை கிருஷ்ணனோடு இணைத்து அளித்த புத்தகம்தான் என்னுடைய கிருஷ்ணாஞ்சலி. மொத்தம் 103 பாடல்கள் அதில் இருக்கிறது. அவற்றை பற்றி உங்களுக்கு இன்று முதல் ஒவ்வொரு பாடலாக படித்து காட்டலாம் என்று ஒரு எண்ணம் மனத்திலே தோன்றுகிறது. முதல் பாட்டை இன்று கீதாஞ்சலியில் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் எழுதியதையும் அதற்கு என் மனதிலே தோன்றிய எண்ணத்தின் குமுறலையும் படிக்கிறேன். Gitanjali, poem number 1. Thou hast made me endless, such is thy pleasure. This frail vessel thou emptiest again and again, and fillest it ever with fresh life. This little flute of a reed thou hast carried over hills and dales, and hast breathed through it melodies eternally new. At the immortal touch of thy hands, my little heart loses its limits in joy and gives birth to utterance ineffable. Thy infinite gifts come to me only on these very small hands of mine. Ages pass and still thou powerest, and still there is room to fill. இதற்கு இந்த பாடலை என் மனதிலே ஏற்பட்ட உணர்வு என்ன என்பதை இப்பொழுது தமிழில் நான் எழுதியதை படிக்கிறேன். தாகூருக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வந்திருக்கிறதோ, எப்படி அவன் குழலிசை கீதத்தை நினைவில் இருத்தி ஆரம்பிக்கிறார்? கீதை தந்தவனுக்கு அஞ்சலிதான் கீதாஞ்சலியோ, அல்லது கவிஞர் என்பதால் அவர் கீதத்தால் அஞ்சலியா? யாராயிருந்தாலும், எந்த பாஷை பேசினாலும் கிருஷ்ணனை மறந்து இயற்கையாகவோ தெய்வத்தையோ நினைக்க வேறு வழி உண்டா? பகவானே, எனக்கு கடைசி காலம் என்று ஒன்று இல்லை, அதை நிரந்தரமாக்கி விட்டாய். அதில் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்பா! இந்த தேகம் என்னும் மண் பாத்திரம் அடிக்கடி உடையும், அது காலியாகும், மறுபடியும் உருவெடுக்கும், காற்று அதில் நிரம்பும். பிராணன் என்றால் காற்று தானே. மீண்டும் ஒரு புது வாழ்க்கை, புது பெயர், புது குடும்பம், எங்கோ ஒரு இடத்திலே ஒரு புது வாசம். கிருஷ்ணா, நீ எப்படியப்பா இந்த சாதாரண நாணல் மூங்கில் குழாவிலே உன் மூச்சு காற்றை செலுத்தி ஒரு தெய்வீகமான ஜீவநாதத்தை கொடுத்து காடு, மலை, நதி, பள்ளத்தாக்கு என்று ஒன்று விடாமல் எங்கும் உயிர்ப்பிக்கிறாய்? உன் குழலொலி ஒவ்வொன்றும் உயிரோட்டம் நிறைந்த ஒரு புது நாதமாக இருக்கிறதே, அதைத்தானே நான் ஜீவகானம் என்கிறேன். எல்லையற்ற நிரந்தர அமர இன்னிசை உன்னுடையது. உன் மூச்சு காற்று அல்லவா? உன் தெய்வீக கரங்கள் தாங்கி, விரல்கள் அசைந்து, உன் குழலின் சாஸ்வத சங்கீதம் என் மேல் காற்றிலே படும்போது நான் எங்கே இருக்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை அப்பா. என் நெஞ்சத்துக்கு அதை எடுத்து சொல்லும் சக்தி இல்லை. வார்த்தைகள், மொழிகள் எல்லாம் மீறிய ஒரு எல்லையற்ற இன்பம் எனக்கு உண்டாகிறது. அதன் அர்த்தங்கள் எத்தனை வேதத்திலும் அடக்க முடியாதது.
மாறி மாறி வருமே தவிர உன் கருணை பரிசை தொடர்ந்து தான் அளித்து கொண்டிருக்கிறாய். பெறுபவன் நான் ரொம்ப சிறியவன். எனக்கு சிறிய கைகள் தானே, எவ்வளவுதான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியும்? காலம் காலமாக இடைவெளி இல்லாமல் நீ உன் எல்லையற்ற கருணையை, அருளை வாரி வழங்கி கொண்டுதான் வருகிறாய். இந்த பிரபஞ்சத்திலே எங்கேயும் எல்லாமும் அதால் நிரம்பி காண்கிறது. மேலும் மேலும் நீ அதை வழங்க வழங்க அது அத்தனையும் பெற எப்படியும் கொஞ்சம் இடம் இங்கே என் மனதில் காலியாகத்தான் இருக்கிறது. அது நீ வாழும் இடம். உனக்காகவே என்று என் மனத்தை நான் காலி செய்து வைத்திருக்கிறேன் அல்லவா? அதுவும் உன் கருணை அல்லவா கண்ணா? இதுதான் நான் மேலே சொன்ன முதல் பாட்டையும் அதுக்குண்டான என்னுடைய தெளிவு என்றும் சொல்லலாம்.